லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 திரைப்படம் உலகமெங்கும் உள்ள உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. புதிய கோணத்தில் தி வயரில் வந்திருக்கக்கூடிய கட்டுரையை தான் நம்ம எடுத்திருக்கிறோம். பட்ஜெட்டில் தடம் புரண்ட ரயில்வே துறை, இதுதான் அந்த நடுப்பக்க கட்டுரையினுடைய சாராம்சமாக இருக்கிறது. வி ஸ்ரீதர் அவர்கள் இந்த கட்டுரையை எழுதியிருக்கிறார். இது குறித்து பேசுவதற்காக திரு இளங்கோவன், தலைவர் தட்சண ரயில்வே பென்ஷனர்ஸ் யூனியனிலிருந்து வந்திருக்கிறார். வணக்கம் திரு இளங்கோவன். ரொம்ப முக்கியமான கட்டுரை, ரயில்வே துறை சார்ந்து தெரிந்து கொள்வதற்கு சாமானியர்களோடு ரொம்ப உறவில் இருக்கக்கூடிய துறை தான் அந்த ரயில்வே துறை. அந்த கட்டுரை ஆரம்பிக்கிறதே ₹1 செலவு செஞ்சால் 5 மடங்கு பலன்களை கொடுக்கக்கூடிய துறை தான் ரயில்வே துறை. ஆனால் கடந்த 10 ஆண்டுகளையும் சரி, இப்போ வந்த நிதிநிலை அறிக்கையிலும் சரி, இந்த ரயில்வே துறை கண்டுகொள்ளப்படவே இல்லைன்னு சொல்லி அதற்கான ஆதாரங்களை கொடுக்குறாங்க. என்ன காரணம், ஏன் கண்டுகொள்ளப்படலைன்னு நினைக்கிறீங்க? அதாவது இந்திய ரயில்வே எடுத்துட்டிங்கன்னா, உதாரணத்துக்கு குட்ஸ் ட்ரெயினோட சராசரி வேகம் 25 கிலோமீட்டர் தான் பெர் ஹவர். பாசஞ்சர் பயணிகள் ட்ரெயின்கள் எக்ஸ்பிரஸ் மெயிலெலாம் சராசரி வேகம் 50 கிலோமீட்டர் தான். இது இன்னும் காரணம் என்னென்னா தண்டவாளம் நெரிசல். உதாரணமாக நீங்கள் வந்தே பாரத் எடுத்துட்டிங்கன்னா 85 கிலோமீட்டருக்கு மேலே அது போகலை சராசரி வேகம். ஒரு குறிப்பிட்ட செக்ஷனில் 100 கிலோமீட்டர் 130 கிலோமீட்டர் போகலாம். ஆனால் ஆவரேஜாக எடுத்து பார்த்தீங்கன்னா 130 கிலோமீட்டருக்கு எல்லாம் போகலை, 85 கிலோமீட்டருக்கு மேலே போகலை. இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம கோல்டன் கோஆர்டினேட்டர்னு சொல்லுவாங்க, தங்க நாற்கரம். சென்னை, மும்பை, டெல்லி, ஹவுரா, சென்னை, இந்த நாற்கரம் இருக்கு இல்லையா, தங்க நாற்கரம்னு பேர். இதில் 55% போக்குவரத்து இதில் போகுது. இது மொத்த 20% தான் தண்டவாளம் இது. ஆனால் 55% போக்குவரத்து போகுது. ட்ரெயின்கள் 100 ட்ரெயின் போகலான்னா 150 ட்ரெயின் போகுது. இல்லை, என்னுடைய கேள்வியை முதல்ல ஏன் இது கண்டுகொள்ளப்படாமல் இருக்கிறது அதுதான் முக்கியமான. ஏன்னா இந்த கட்டுரையாளர் சொல்கிறார் இந்திய பட்ஜெட்டில் ரயில்வேக்கு இடமில்லாமல் செஞ்சுட்டாங்க நிதியமைச்சர். அந்த பெயரை கூட ஒரு முறை பெயரளவுக்கு பயன்படுத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னா எப்படி பார்க்குறாங்க இந்த பாஜக அரசு ரயில்வே துறையை எப்படி பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். இது என்ன விஷயம்னா, இவ்வளவு நெரிசல் இருக்குது, அதனுடைய நோக்கம், அதனுடைய விளைவு என்ன? இதை சரி பண்ணணுன்னா நீங்கள் வேகத்தை அதிகரிக்கணும். ரயில்வேயோட லட்சியம் என்னன்னா 3: 1 வேகமான ட்ரெயின், பாதுகாப்பான ட்ரெயின், கட்டுப்படியான விலையிலான ட்ரெயின். இது 3 தான் ரயில்வே லட்சியம். அப்போ வேகமான ட்ரெயினை விடணும், பாதுகாப்பான ட்ரெயின் விடணும்னா பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கணும். வேகமான ட்ரெயினுக்கு நிறையா தண்டவாளங்களை போடணும். சரக்கு போக்குவரத்துக்கு தனி பாதை போகிறதுக்கு, பயணி போக்குவரத்துக்கு தனி பாதை போடுறதுக்கு, வர்றதுக்கும் இதெல்லாம் போடணும். இதெல்லாம் போடுறதுக்கு இந்த அரசு மெகா அறிவிப்புகள் தான் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு எடுத்துங்க, இவங்க ஆட்சிக்கு வந்தப்போ, அதுக்கு முன்னாடி 2012 காங்கிரஸ் அரசாங்கம் இருந்தப்போ அவங்க 20 ஆண்டு திட்டம் போட்டாங்க. அந்த திட்டத்தை குப்பையில் போட்டாங்க. இவங்க என்ன பண்ணாங்கன்னா, நாங்கள் 50 லட்சம் கோடி முதலீடு பண்ண போகிறோன்னாங்க. அதையும் கைவிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, அடுத்த வாட்டி என்ன பண்ணாங்கன்னா, இல்லை நாங்கள் நேஷ்னல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பைப்லைன், தேசிய அதில் 13.69 லட்சம் கோடி முதலீடு செய்ய போகிறோம்னாங்க. அப்புறம் அதையும் விட்டாங்க. என்ன காரணம்? அதாவது இவங்க ரயில் அடித்தள கட்டுமானத்தின் மீது செலவு செய்ய தயாராக இல்லை. அன்றாட பிஸ்னஸ் ஆஸ் யூஷுவல் தானே ஒழிய இந்த மாதிரி ரயில் கட்டுமானத்தை விரிவுபடுத்துறதுக்கான எந்த நடவடிக்கை இல்லை. இப்போ நேஷனல் ரயில் பிளான் போட்டிருக்காங்க, 38 லட்சம் கோடி திட்டம் போட்டிருக்காங்க. 38 லட்சம் கோடி 2021 51 வரைக்கும். ஆனால் அதுக்கும் பணம் செலவு பண்ண தயாராக இல்லை. இப்போ இந்த இடம் தான் இந்த கட்டுரையாளர் சொல்வது, மூலதன செலவுகளை செய்ய மத்திய அரசுக்கு விருப்பம்ன்ற வார்த்தையை பயன்படுத்த விருப்பம் இல்லைன்னு. ஆனால் கட்டுரை தொடங்குறதே ₹1 செலவழித்தால் 5 மடங்கு பலன்களை கொடுக்குது இந்த துறை அப்படின்னா, ஒருவேளை லாபம் இந்த அரசுக்கு நோக்கமாக இருக்கிறப்ப செலவு செய்யலாம். லாபம் வருதுன்னு சொன்னால் தனியார்களும் முதலீடு செய்ய வருவாங்க. ஆனால் ஏதோ ஒரு சிக்கல் இருக்கே.
ரயில்வே அதாவது துறையில். தனியாரும் வரமாட்டாங்க. என்ன பண்ணாங்கன்னா 6வது 5ஆண்டு திட்டத்திலேருந்து தண்டவாளத்தை நீங்கள் போட்டுக்குங்க, ரயில் ஓட்டிக்குங்க அப்படின்னு தனியாருக்கு சொன்னாங்க. ஆனால் ஒரு தனியாரும் வரல. ஏன், என்ன காரணம்? ஏன்னா ரயிலில் வந்து மூலதனம் போட்டு உடனடியாக லாபம் கிடைக்காது. உடனடி கெஸ்டேஷன் இஸ் லாங் கெஸ்டேஷன் இருக்கு. அதனால வந்து உங்களுக்கு உடனடி லாபம் கிடைக்கிறது தான் ரயில்வேக்காரங்க தனியார் வருவாங்க. லாபம் இல்லைன்னா அவங்க வரமாட்டாங்க. இப்போ வந்து உதாரணத்துக்கு 150 ட்ரெயினை இந்திய ரயில்வே வந்து நீங்கள் ஓட்டிக்கிங்கன்னு 150 டைம் டேபிள் போட்டு 150 ட்ரெயினுக்கு டைம் டேபிள் போட்டு 12 மையங்கள்லேருந்து ஏலம் விட்டாங்க. ஒருத்தரும் வரல. ஏன் வரலன்னா அதுக்கும் ஆவரேஜ் ஸ்பீடு 50-60 கிலோமீட்டருக்கு மேலே போச்சுன்னா அதனால் சாதாரண ஜனங்க என்ன பண்ணுவாங்க, இந்திய ரயில்வேயோட லைனுக்கே போயிடுவாங்க. அவன் கட்டணம் அதிகமாக வச்சு விற்க முடிஞ்சாதான் அவன் வந்து வருவான். அது மட்டும் இல்லை, வேகம் அதிகமாக இருந்தால் தான் மற்றவங்க வருவாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணாததுனால, அடித்தள கட்டுமானம் வளர்ச்சி அடையாததுனால இந்த ட்ரெயினோட வேகம் அதே தான் இருக்குங்கிறதுனால தனியார் வரமாட்டேங்கிறான். லாபம் கிடையாது. இப்போ ஒரு சிக்கலை சொல்றீங்க, உடனடி லாபம் தனியாருக்கு இல்லை இல்லைன்னு. மூலதனம் செய்யறதுக்கும் அரசுக்கு விருப்பம் இல்லைன்னா, இப்போ இந்திய ரயில்வே துறை அப்படின்றது சாமானியர்களோடு இங்கு எல்லாமே நீங்கள் வந்து நகர்தல், அதுதான் பொருளாதாரத்துக்கு அடிப்படை ஆதாரம். அதை பெருசாக செஞ்சது ரயில்வே துறை. அப்போ இந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு ரயில்வே துறை எப்படி பார்க்கப்பட்டது? இந்த 10 ஆண்டுக்குள் என்ன நடந்தது? ரயில்வே துறை மீதான பார்வையில் என்ன மாற்றம் வந்தது? இப்போ வந்து சைனாவை எடுத்துங்க, உலக நாடுகளே எடுத்துங்க, ரயில்வேயில் இன்வெஸ்ட்மெண்ட் யார் பண்ணுறா? மத்திய அரசாங்கம் தான் பண்ணுது. ஆனால் இவங்க காங்கிரஸ் உட்பட என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, தனியார் வருவாங்கன்னுட்டு தனியாரும் வரல, இவங்களும் மூலதனம் போடல. இப்போ அரசு முதலீடு பண்ணாதான் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும். அரசு முதலீடு வருவதற்கு பதிலாக இவங்க அதை தவிர்க்கக்கூடிய நடவடிக்கைகள் தான் எடுத்துட்டு இருக்காங்களே ஒழிய, அன்றாட நடவடிக்கைகள் செஞ்சிட்டு இருக்காங்களே ஒழிய, இந்த முதலீடு செய்து ரயிலை வளர்ப்பதற்கான நடவடிக்கைகளில் இவங்க இறங்கல. ஏன்னா இவங்க வந்து உண்மையிலேயே இதில் வந்து செலவு செய்ய அவங்க தயாராக இல்லை. ஆனால் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, பெரிய முதலாளிகள், வெளிநாட்டு முதலாளிகள் இந்தியாவுக்கு வரணும்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பலப்படுத்துங்கன்றான். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உங்களுக்கு குட்ஸ் ட்ரெயின் வந்து குறிப்பிட்ட நேரத்தில் குட்ஸ் ட்ரெயின் எடுத்துகிட்டு போய் 50 கிலோமீட்டர் ஒரு மணி நேரத்தில் 50 கிலோமீட்டர் போகிறதுக்கான ஏற்பாடு இல்லைன்னா இந்த குட்ஸ் ட்ரெயினை எவன் நம்பி அவனுடைய ரா மெட்டீரியல்ஸ் எடுத்துகிட்டு போவான்? அப்போ வந்து ரயில் மூலதனம் அதனால தான் அவர் சொன்னார், எக்கனாமிக் சர்வேலே சொல்லியிருக்கான், ₹1 மூலதனத்தில் ரயிலில் இன்வெஸ்ட் பண்ணால் ₹5 ஜெனரேட் ஆகும் எக்கானமியில். அப்போது அது மாதிரி இருக்கும்போது ஏன் மூலதனம் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா, இவங்க இதில் அக்கறை செலுத்த தயாராக இல்லை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் அக்கறை செலுத்த தயாராக இல்லை. ஆனால் 2014 இந்த ஆட்சி, பாஜக ஆட்சிக்கு பிறகு ரயில்வே துறை மீதான பார்வையில் என்ன மாற்றம் வந்திருக்கின்றதுல, 2014 அவங்க தனி ரயில்வே பட்ஜெட் வேண்டாம் அந்த கான்செப்ட்ல இருந்து இதோட இணைச்சாங்க. என்ன காரணத்துக்காக, அப்ப என்ன அடிப்படையில் இவங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க, எதற்காக இதை இணைச்சாங்கன்னு? ரயில்வே பட்ஜெட்டை வந்து 2017 இணைச்சாங்க. ஆமா, ஆனா 14 அந்த தொடக்கத்தை சொன்னாங்க, சொன்னாங்க. அது வந்து விவேக் தேவராய் கமிட்டியோட பரிந்துரை. அந்த பரிந்துரை என்ன பண்ணுச்சுன்னா, இந்த அரசாங்கம் அமைச்சு அந்த கருத்தை கொண்டாந்தது தான் அவங்க வந்து தனியார் மயமாக்கணும், பட்ஜெட்டை வந்து மெர்ஜ் பண்ணிட்டு முக்கியமான விஷயம் என்னென்னா, ரயில்வே இப்போ நீங்கள் பார்த்தீங்க, சொன்னார் அந்த கட்டுரையில் சொல்லியிருக்காரு, இந்த பட்ஜெட்டில் ரெயிலுங்கிற வார்த்தையே கிடையாது. அப்போ என்ன அர்த்தம், அந்த அளவுக்கு நீங்கள் நாடு பூரா விபத்துக்கள் ஏராளமாக நடந்திருக்கு. அப்போ விபத்துக்கள் நிறையா நடந்திருக்கப்போ ஜனங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, கவச்சை பற்றி பேச்சு நடந்தது, அதை பற்றி ஏதாவது இந்த பட்ஜெட்டில் பேசுவாங்கன்னு ஜனங்க எதிர்பார்த்தாங்கல்ல. ஆனால் ஒன்றுமே பேசலையே, அதுக்கான நிதியும் ஒதுக்கலையே. அப்போ இந்த அரசாங்கம் வந்து 160 மீட்டர் உயர சிலை வைக்கிறதுக்கும் பெரிய பெரிய ராமர் கோவில் கட்டுறதுக்கும் செலவு பண்ண தயாராக இருக்காங்களா ஒழிய, அடித்தள கட்டுமானத்தில் செலவு பண்ண இந்த அரசாங்கம் தயாராக இல்லை. அதனுடைய விளைவு தான் இவங்க வந்து பொருளாதாரத்தை
வளர்த்தெடுப்பதற்கான திட்டங்கள் இவங்க கையில் கிடையாது. அது மட்டும் இல்லை, பொருளாதாரத்தை வளர்க்கணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு தொலைநோக்கு பார்வையே கிடையாது. இப்போ நீங்கள் அடிப்படை கட்டுமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இவங்க வந்து உறுதிப்படுத்தணும், பலப்படுத்தணுன்ற விருப்பமே இவங்களுக்கு இல்லைன்றீங்க. ஆனால் இன்னொரு புறம் புல்லட் ட்ரெயினை பற்றி பிரதமர் பேசுகிறார், வந்தே பாரத் ட்ரெயின் பிரதமரே வந்து தொடங்கி வைக்கிறார் அப்படின்னா அது எப்படி புரிஞ்சுக்கிறது? ஆர்வம் இல்லாமல் வராங்களா, இல்லை இந்த மாதிரியான செயல்பாடுகள் ரயில்வே துறையில் அது முடக்கி இருக்கா, இல்லை அந்த துறைக்கு புத்துணர்ச்சி கொடுத்துருக்கா, எப்படி புரிஞ்சுக்கிறது? நிச்சயமாக என்னென்னா, நான் ஏற்கனவே சொன்னல, மெகா அறிவிப்புகள் தான் இவங்க செய்வாங்க. புல்லட் ட்ரெயின் மும்பை அகமதாபாது 530 கிலோமீட்டருக்கு புல்லட் ட்ரெயினுக்கு 1,05,000 கோடி செலவு பண்ணுவாங்க. 1,05,000 கோடி அதுக்கு செலவு. ஆனால் அதே நேரத்தில் பாதுகாப்பு, நிறைய விபத்துகள் ஏற்படுது. பாதுகாப்பு 4,500 கிலோமீட்டர் ஒரு வருஷத்துக்கு தண்டவாளம் பழுதடையுது. 200 சிக்னல் ஒரு வருஷத்துக்கு பழுதடையுது. 200 சிக்னலுக்கு 100 தான் பார்க்குறாங்க. 4,500 கிலோமீட்டர் பழுதடைகிற தண்டவாளத்துக்கு 3,000 2,500 தான் பண்ணுறாங்க. 15,000 கிலோமீட்டர் அரியர்ஸ் இருக்குது. இப்போ கூட ஒரு ட்ரெயின் டீரெயில் ஆச்சு, தடம் புரண்டது. காரணம் என்ன? தண்டவாளம் பழுது பார்க்கறதுக்கு பணம் ஒதுக்கலை. 1,00,000 கோடி வந்து தேவைன்னு சிஏஜி சொல்லியிருக்காரு. ஏற்கனவே இவங்க வந்து ராஷ்ட்ரிய சம்ரக்ஷண கோஷ் அப்படின்னு கொண்டாந்துட்டு வருஷத்துக்கு 20,000 கோடி 5 வருஷம் செலவு பண்ண போகிறாங்க. ஒரு வருஷம் 312 கோடி தான் ஒதுக்கினான். 20,000 கோடிக்கு 10,000 கோடி 15,000 கோடி தான் ஒதுக்கினான். அதான் இவர் எழுதியிருக்காரு. 45% கம்மியாக, 35% கம்மியாக, 55% கம்மியாக தான் பட்ஜெட் ஒதுக்கியிருக்காங்க. அப்போ பாதுகாப்பை பற்றி இவங்களுடைய அக்கறை என்ன சொல்லுங்கள்? இப்போ சமீபத்தில் நடந்த விபத்துகள் அது தொடர்பான மத்திய அரசினுடைய கருத்துக்கள்லாம் இருந்தப்போ வந்து எல்லாருமே நிதிநிலை அறிக்கையில் அதுக்கான தீர்வு இருக்கும்னு எதிர்பார்த்தாங்க. அதை அட்ரஸ் பண்ணலையே. அதாவது இவங்க, அதான் நான் சொல்கிறேன், தே ஆர் நாட் சென்சிட்டிவ் டு த பீப்புள்ஸ் இஷ்யூஸ். ஜனங்களுடைய கோரிக்கைகளுக்கும். இப்போ வந்து இன்இக்வாலிட்டியை பற்றி பேசினாங்க, அசமத்துவம் பற்றி. 1% காரங்கிட்ட 51% சொத்து இருக்கு அப்படின்லாம் வந்து பேப்பர்லாம் அவங்க எல்லாம் விளம்பரம் வந்தது இல்லை. ஆனால் அதை பற்றி பேசினானா? அதை பற்றியும் பேசல. ஸோ இவங்க வந்து இவங்களுக்குன்னு தனி அஜெண்டா இருக்குது. அந்த அஜெண்டாவை பீகாரில் கோயில் கட்டுறதுக்கு, இப்போ 2-3 கோயிலை டூரிஸ்ட்டு கோயிலை ஆக்கிறதுக்கு, இல்லைன்னா அயோத்தியாவில் 49,000 கோடி செலவு பண்ணுறாங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வளர்க்குறதுக்காக. ஆனால் அதே நேரத்தில் கவச்சுக்கு 45,000 கோடி தேவை. அதுக்கான முதலீடு செய்ய தயாராக இல்லை. ப்ரையாரிட்டி தான் முக்கியம். எதுக்கு முக்கியத்துவம் தரணும் அப்படின்றத பற்றின அக்கறையில் இந்த அரசாங்கத்துக்கு ஒரு கண்ணோட்டமும் கிடையாது. ஆனால் கடந்த 10 ஆண்டுகளில் ரயில்வே துறை ஒரு கடுமையான நிதி நெருக்கடியில் இருக்குது அப்படின்னு சொல்லி மூலதனங்களை ஈர்ப்பதில், முதலீடுகளை பெறுவதில் சில பிரத்யேக முயற்சிகள்லாம் செஞ்சாங்க. ரயில்வே துறைக்கு சொந்தமான இடங்களை வந்து லீஸுக்கு விடுறது, இது மாதிரி நிறைய விஷயங்கள். அது எதுவுமே பலனே கொடுக்கலையா? ஒன்றுமே. நேஷனல் மானிட்டைசேஷன் பைப்லைன் நாங்கள் 1,52,000 கோடி வரப்போகுது, அதை வச்சு நாங்கள் முதலீடு பண்ணுறதுக்கு பயன்படுத்துவோம் அப்படின்னாங்க. நேஷ்னல் மானிட்டைசேஷன் பைப்லைனில் நாங்கள் வந்து ஸ்டேஷனெல்லாம் தனியார் கொடுக்க போகிறோம், பாதி பணம் அதில் வரும். ட்ரெயினெல்லாம் தனியார் கொடுக்க போகிறோம், அதில் ஒரு 20,000 கோடி வரும் அப்படின்னாங்க. எந்த ட்ரெயினை 150 ட்ரெயின் விட்டாங்க, ஒருத்தரும் வரலன்னு சொன்னால, யாரும் வரல. தனியாருக்கு உடனடி லாபம் வேணும், உடனடி லாபம் வேணும். இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகலைன்னா எவன் வருவான்? அதுதான் விஷயம். ஒரு பெரிய முதலீடு தேவைப்படுது அப்படின்றது அது ஒன்று. இன்னொன்று, இப்போ சமீபத்தில் இப்போ நிதி நிலை அறிக்கையெல்லாம் பார்க்குறப்ப சில மாநில, பீகாராக இருக்கலாம், ஆந்திராவுக்கு இருக்கலாம், அங்கே அறிவிப்பு இருக்குது, நம்ம வந்து எங்களுக்கெல்லாம் ஒரு ரயில்வே திட்டமும் இல்லைன்னு. இது ஏதோ இப்போன்னு இல்லை, ரொம்ப காலமாகவே வந்து வெஸ்ட் பெங்கால் வந்து எடுத்துகிட்டு போவான் மம்தா பானர்ஜி இருக்கிறப்ப, இல்லாட்டி பீகார் நிறைய திட்டங்கள். இந்த சிக்கல் ரயில்வே துறையில் நிச்சயமாக. ஒரே ஒரு விஷயம், தமிழ்நாடு எடுத்துங்க. தமிழ்நாடுக்கு வந்து புதிய லைன் திட்டங்கள் 10 திட்டம் இருக்குது தமிழ்நாட்டில். ஈரோடு, பழனி, பீச்லேருந்து மகாபலிபுரம் வழியாக கடலூர், அத்திப்பட்டு, புத்தூர், திண்டிவனம், செஞ்சி, திருவண்ணாமலை, இது மாதிரி ஒரு 10 ரயில்வே திட்டங்கள் இருக்குது, புதிய லைன் திட்டங்கள் இருக்குது. அதுக்கு 14,000 சு வெங்கடேசன் எம்பி ஒரு கேள்வி கேட்டார், அதுக்கு பதில் சொல்லியிருக்காங்க. 14,669 கோடி தேவை. இது 2006லேருந்து திட்டம் இருக்குது. இது வரைக்கும் 1,223 கோடி தான் செலவு பண்ணுறாங்க. அப்போ இந்த மாதிரி வந்து ரயில் வளர்ச்சி திட்டங்களுக்கு பண ஒதுக்கீடு செய்ய தயாராக இல்லை இவங்க. ஆனால் அதே நேரத்தில் கார்ப்பரேட்டுகளுக்கு 16 லட்சம் கோடிய கடனை தள்ளுபடி பண்ணுறாங்க. அந்த பணத்தை வந்து கேபிட்டல் இன்ஃபியூஷன் சொல்லிட்டு
ஜிஎஸ்டி வருமானத்துலேருந்து அதை கொண்டு கொடுக்குறாங்க. அதே மாதிரி வந்து 1,40,000 கோடி கார்ப்பரேட் டேக்ஸை ரெடியூஸ் பண்ணுறாங்க. ரெடியூஸ் பண்ணி அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ உடனடி லாபம் முதலாளிகளுக்கு கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்களே ஒழிய இப்போ வந்து பிஎல்ஐ ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் அப்படின்னுட்டு வெளிநாட்டு கம்பெனிக்காரன் மைக்ரான் அமெரிக்கா கம்பெனிக்காரன் அவனுக்கு இது செமிகண்டக்டர் உற்பத்தி பண்ணுறதுக்காக 22,000 கோடி அவனுக்கு மூலதனம், 11,000 கோடி அவன் போடுறான் குஜராத்தில். பல துறைகள் அந்த 11,000 கோடியை இந்த மத்திய அரசாங்கம் கொடுக்குது. இல்ல பல துறைகளுக்கு கொடுக்குறாங்க அப்படின்றப்ப ஆனால் ரயிலுக்கு ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க? ரொம்ப சுருக்கமாக ரயில்வே துறையினுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சுருக்கமா இந்த நிலைதான் அப்படின்னா எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி இந்த பாதுகாப்புக்கும் செலவு இல்லை, வேகமாக ட்ரெயின் ஓட்டுறதுக்கான அடித்தள கட்டுமானத்தை வளர்க்கலை, இதையும் செய்யலை. அப்புறம் தனியார்கிட்ட விடுறது தான் இவங்களோட லட்சியமாக இருக்குது. இப்போவே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா லாபம் சம்பாதிக்கிறதுக்காக பிரீமியம் தட்கல் அது இதுன்னு சொல்லிட்டு கட்டுப்படியான கட்டணம் கிடையாது. ஸோ ரயில்வேனுடைய லட்சியம் வந்து வேகமான பாதுகாப்பான கட்டுப்படியான கட்டணத்திலான ரயில் என்பதை இவர்கள் புறக்கணிக்கிறார்கள். இது புறக்கணிக்கிறதுனால எதிர்காலத்தில் அடித்தள கட்டுமானம் பாதிக்கப்படும், வருமானம் பாதிக்கப்படும், முதலீடு பாதிக்கப்படும். நன்றி, உங்களுடைய விரிவான பார்வைகளை முன் வச்சிங்க. மிக்க நன்றி. லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 திரைப்படம் உலகமெங்கும் உள்ள உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது.